ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அம்மினி தமிழோட இனிமும் இன்றைக்கி அம்னி பிரபு விலாகில் நம்ம ஆரோக்கியமான கம்பு தோசை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் 3 டம்ளர் அளவுக்கு கம்பு, 1 டம்ளர் அளவுக்கு புழுங்கலரிசி, ரேஷன் புழுங்கலரிசி, 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துகிட்டு அந்த முழுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த புழுங்கல் அரிசிக்கு பதிலாக நீங்கள் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம், இல்லை சாப்பாட்டு புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு குடிக்கிற தண்ணி ஊற்றி முழுகிற அளவுக்கு விட்டு ஒரு 5 hours ஊற விட்டுட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த மாவை ஒரு தட்டு போட்டு மூடி பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக அது மேலே இஞ்சி பூண்டு தட்டு இல்லைங்களா, அந்த உரலை வச்சுட்டேங்க. அப்போ தான் பொங்கி மாவு வெளியே வராது. காலையில் பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணெய் மாதிரி இருந்தது பாருங்கள். அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்தில் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேங்க. இப்போது ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஒரு தவா எடுத்து வச்சுக்கிட்டு அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு கரண்டி மாவு ஹீட்டான பின்னாடி ஊற்றிட்டு ஒரு சைடு வெந்த பின்னாடி இன்னொரு சைடு திருப்பி போட்டிங்கன்னா நம்மளுடைய ரோஸ்டான கம்பு தோசை ரெடி. இதுக்கு சாம்பாரும் கார சட்னியும் செஞ்சுருந்தேங்க. இது கூட பார்த்திங்கன்னா குழி ஊத்தப்பமும் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.